வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, தீபாவளிக்கு பின் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கணேசன் விழித்து கொண்டு தன்னை சுற்றிலும் பார்த்தான். வெளியே வெயிலாக இருப்பது மட்டுமே தெரிந்தது. மணி என்னவோ என்று பார்க்க எண்ணியவனாய் அவன் மெல்ல கட்டிலை விட்டு எழுந்தான். அவன் கால்கள் தள்ளாடின. மறுபடியும் அவன் படுக்கையிலேயே சாய்ந்து கொண்டான். எதிர் சுவரில் மாட்டப்பட்டிருந்த காலண்டரின் தாள் காற்றில் பறந்து சிறு சலசலப்பை உண்டாக்கியது. கணேசனின் திருஷ்டி அதன் மீது சென்றது. இன்றைக்கு என்ன கிழமை என்றே தெரியவில்லையே என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். என்ன கூப்பிட்டீர்களா என்று கேட்டுக்கொண்டே கணேசனின் மைத்துனன் நரசிம்மன் அங்கே வந்தான். கூப்பிடவில்லை, என்ன கிழமையோ என்று நானே பேசிக்கொண்டேன் என்றான் கணேசன். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, தேதி 29. ஆ, 4 நாட்களாகிவிட்டதா எனக்கு ஜுரம் வந்து என்று கேட்டான் கணேசன் ஆச்சரியத்துடன். ஆமாம், அதுவும் எப்படிப்பட்ட ஜுரம்? நேற்றெல்லாம் உங்களுக்கு நினைவே இல்லையே. வீட்டில் என்ன நடந்தது என்றே தெரியாது. கணேசன் ஒன்றும் பதில் சொல்லாது கண்களை மூடிக்கொண்டான். அவனுக்கு மிகவும் ஆயாசமாக இருந்தது. மெட்டி ஓசையும் வளையல் குலுங்கும் சத்தமும் கேட்டு அவன் மீண்டும் கண்களை திறந்தான். அண்ணா, இந்த கஞ்சியை அவருக்கு கொடு என்று மெதுவாக சொன்னாள் கணேசனின் மனைவி வாணி. கணேசன் தன் இரு முழங்கைகளையும் தலையணையில் ஊன்றிக்கொண்டு பாதி உடம்பை எழுப்பியபடி அமர்ந்து தன் மனைவியை நோக்கினான். வாணி அவனை ஒரு முறை பார்த்தாள். பிறகு தன் இமைகளை தாழ்த்தி கொண்டு விட்டாள். கணேசன் கஞ்சியை குடித்ததும் நரசிம்மன், வாணி, கிண்ணங்களை நான் அலம்புகிறேன், நீ அவர் பக்கத்தில் இரு என்று பணிப்பது கேட்டது. வாணி தன் அருகில் வந்து ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அமருவதை உணர்ந்த கணேசன் மெல்ல கண்களை திறந்தான். வாணி கையில் விசிறியுடன் வீற்றிருந்தாள். வாணி, முன்காலத்தில் பாண்டிய அரசன் ஒருவன் நறுமணம் தென்றலில் உள்ளதா, என் மனைவியின் கூந்தலில் இருந்துதான் வந்ததா என்று கேள்வி கேட்ட கதை உனக்கு தெரிந்திருக்குமே என்றான் கணேசன். வாணி முறுவலிட்டாள். நாணங்கலந்த அந்த பொன் சிரிப்பு கணவனை இன்ப வாரதியில் முக்கி முக்கி எடுத்தது. வாணி பதில் சொல்லவில்லை. தலை குனிந்து கொண்டாள். லேசாக புன்முறுவல் அவள் அதரங்களில் விளையாடியது. வாணி, பேசவே மாட்டேன் என்கிறாயே என்ற உணர்ச்சி ததும்ப மெதுவாக அழைத்தான் கணேசன். உங்களுக்கு ஜுரம் தேவலையா? நாங்கள் பயந்தே விட்டோம். நேற்று கண்டபடியும் பேசினீர்கள். வாணி பேசியே விட்டாள். என்ன பேசினேன்? உன்னை பற்றித்தான் பேசியிருப்பேன். வாணி தன் குழப்பத்தை அடக்கிவிட்டு பேச ஆரம்பிப்பதற்குள் நரசிம்மன் அங்கே வந்தான். கணேசனின் நெற்றியில் கையை வைத்து பார்த்துவிட்டு, என்னடி மக்கு மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறாய்? உடம்பெல்லாம் வியர்வையில் நனைந்து கிடக்கிறதே. கவனிக்க கூடாது, நகரு. பெரிய பாத்திரம் ஒன்றில் வெந்நீர் கொண்டு வா. அவருக்கு உடம்பை துடைத்து வேறு உடுப்பு மாற்றி விடுகிறேன் என்றான் நரசிம்மன். வாணி பரபரவென்று எழுந்தாள். அடுப்பையே மறந்து விட்டேனே, எரிகிறதா அண்ணா என்று கேட்டுக்கொண்டே ஓடி மறைந்தாள். சற்று கழித்து அவள் அகல பாத்திரம் ஒன்றில் வெந்நீரும் சோப்பு துபாலை முதலியவைகளையும் கொண்டு வைத்துவிட்டு நகர்ந்தாள். நரசிம்மன், உங்கள் பெற்றோர் எங்கே? வாணியா சமைக்கிறாள் என்று சாதாரணமாகத்தான் கேட்டான் கணேசன். ஆயினும் அண்ணனும் தங்கையும் பாம்பை மிதித்தது போல திகைப்பும் பீதியுமாக அவனை பார்த்துவிட்டு உடனே சமாளிக்க எண்ணி அசட்டு சிரிப்பு சிரித்து கொண்டனர். இல்லை, அப்பாவும் அம்மாவும் வந்து ஊருக்கு போயிருக்கிறார்கள் என்று விட்டு விட்டு பேசி மென்று விழுங்கினான் நரசிம்மன். இல்லை, சமையலுக்கு சொல்லியிருக்கிற அம்மாள் வந்து விடுவாள், அதுவரையும் தான் என்று தடுமாறினாள் வாணி. கணேசன் அவர்கள் இருவரையும் மாறி மாறி பார்த்தான். அவனுக்கு அவர்கள் குழப்பமும் திகைப்பும் பார்க்க பார்க்க மிகவும் விந்தையாக இருந்தன. அதே சமயம் மிகவும் பரிதாபமாகவும் இருந்தது. கணேசனுக்கும் வாணிக்கும் கல்யாணமாகி 2 மாதங்கள் தான் ஆகியிருந்தன. ஆவணி மாதம் நடுவில் நடந்த கல்யாணத்தன்று முதல் இதுவரை சம்பந்திகள் மத்தியில் அவ்வளவாக சமரசம் நிலவவில்லை என்ற உண்மை கணேசனின் நினைவுக்கு சட்டென்று வந்தது. சம்பந்தம் செய்து கொள்ள முன் வந்த போது யாரோ வாணியின் தகப்பனாரை பற்றி எதையோ சொல்லி ஆசைகளுக்கு ஸ்ருதி கூட்டி விட்டிருந்தனர். வாணி ஒரே பெண், நரசிம்மன் ஒரே மகன், நிறைய சீர்வரிசைகள் செய்வார்கள் என்று எதிர்பார்த்தனர் கணேசன் வீட்டினர். ஆனால் வாணியின் தகப்பனாரோ
கணிசமாக செய்தாரே தவிர அப்படி ஊரையே பிரமிக்க செய்யும் அளவு செய்யவில்லை. உடனே கணேசன் வீட்டார் குறை கூறினார்கள். தாங்கள் எவ்வளவு சிரமப்பட்டு திருப்தி செய்ய போனாலும் மரியாதையின்றி பேசி பணம் வசூலிப்பதிலேயே சம்பந்திகள் கண்ணாக இருக்கிறார்களே என்ற வாணியின் பெற்றோர் வருந்தினார்கள். தலை தீபாவளிக்கு மாப்பிள்ளை மட்டுமே வந்தார். மற்றவர்கள் யாரும் வராததற்கு ஈடு கட்டுவது போல கணேசன் ஒருவனே வேட்டகத்தின கண்ணில் விரலை விட்டு ஆட்டிவிட்டான். அவன் வந்து இறங்கினதுமே மைத்துனன் நரசிம்மன் வந்து சிரித்த முகத்துடனே வரவேற்றான். வாப்பா கணேசன் என்று அவன் அழைத்ததுதான் தாமதம் கணேசனுக்கு பொத்து கொண்டு வந்து விட்டது. கணேசனாமே, உங்கள் வீட்டு குமாஸ்தா என்று எண்ணமா? புது மாப்பிள்ளைக்கே இந்த மரியாதையானால் 4 வருஷம் போனால் வாடா மாப்பிள்ளையாக விடும் போலிருக்கிறதே என்று இறைந்துவிட்டு உள்ளே வந்தவன் திரும்பி வெளியே போய் வந்து இறங்கின வண்டியிலேயே ஏற எத்தனித்தான். நரசிம்மன் அவன் பின்னாலேயே ஓடி ரகசியமாக மன்றாடி 1000 தடவை மன்னிப்பு கோரின பிறகே கணேசன் உள்ளே வந்தான். அதற்கு பிறகு எல்லோருக்கும் ஒரே நடுக்கமாகிவிட்டது. மாப்பிள்ளையின் திருஷ்டி எங்கெல்லாம் சென்றதோ அந்த இடத்திற்கு ஒரு நமஸ்காரம் செய்து பணிவிடைகள் செய்தனர். காலை மங்கள ஸ்நானமான உடனே மாப்பிள்ளை கணேசன் விரைப்பாக மேல் மாடிக்கு போய்விட்டான். பொது புடவை சலசலக்க சற்றைக்கெல்லாம் அங்கே வாணி வந்து நின்றாள். கையில் இருந்த காஃபியையும் பலகாரத்தையும் மேஜை மீது வைத்துவிட்டு சற்று ஒதுங்கி நின்றாள். கணேசன் தட்டில் இருந்த பட்சணங்களை ஒரு முறை அசட்டையாக பார்த்தான். மைசூர் பாகை எடுத்து மூலையில் எறிந்தான். செங்கர் கட்டி, இந்த மாப்பிள்ளைக்கு இது போதும் என்று தோன்றிவிட்டதோ? திரட்டுப்பால். திரட்டுப்பால் அல்ல, வீட்டில் 8 நாளாக தெரிந்து புளித்த பாலை குறுக்கி மாப்பிள்ளைக்கு விருந்து என்று கூறியபடி சுற்றுமுற்றும் பார்த்தான். வாணி பதுமை போல நின்றிருந்தாள். அவள் உடலெல்லாம் பதறியது. எதற்காக கொலைக்களத்தில் நிற்கும் ஆட்டுக்குட்டியைப் போல திரு திருவென விழித்து கொண்டிருக்கிறாய்? கீழே போயேன். இந்த வயிற்று வலி பண்டங்களை எல்லாம் உங்கள் தலை மீது கொட்டி கொள்ளுங்கள் என்று இறைந்துவிட்டு வெள்ளித்தட்டை எடுத்து வீசினான். வாணி பல்லை கடித்து கொண்டு கீழே விழுந்த பண்டங்களை பொறுக்கி போட்டுக்கொண்டு மெல்ல வெளியேறிவிட்டாள். அவள் கீழே சென்றதும் ஏதோ கசமுசவென்ற பேச்சும் வாணி அழும் சத்தமும் கணேசனின் செவிக்கு எட்டின. ஆனாலும் அவன் விரைப்பாகவே அமர்ந்திருந்தான். நரசிம்மனும் அவன் தந்தையும் மீண்டும் புதியதாக மனம் கமழும் காஃபியையும் வேறு சில பலகாரங்களையும் எடுத்து கொண்டு வந்து அவன் எதிரே வைத்துவிட்டு, மாப்பிள்ளை, ஏதோ தவறு நடந்துவிட்டது. உங்களுக்கு மைசூர் பாகு பிடிக்காது என்று தெரியாமல் போய்விட்டது. இந்த வேளைக்கு ஹோட்டலில் இருந்து சோம்பு பொடி, ஹாசி ஹல்வா, தூத் பேடா யாவும் கொண்டு வந்திருக்கிறோம். இப்பொழுது சாப்பிடுங்கள். அதற்குள் புதியதாக வந்திருக்கும் சமையல்காரன் வேறு சில புதிய பட்சணங்கள் செய்து விடுவான் என்று மாமனார் விண்ணப்பித்து கொண்டார். மாமனாரும் மைத்துனனும் தன் எதிரில் இருப்பதை கவனியாமல் அலட்சியமாக அதை சாப்பிட்டுவிட்டு ஒரு பத்திரிகையை பிரித்து வைத்து கொண்டு கணேசன் அதில் லயித்து விட்டான். அவர்கள் கீழே இறங்கி சென்றதும் கணேசன் பத்திரிகையை தாழ்த்தி பிடித்து அதில் வெளியாகி இருந்த கதைகளை ரசித்து படிக்க ஆரம்பித்தான். தீபாவளிக்கு வரும் புது மாப்பிள்ளைகளின் கோலங்களை பற்றிய பற்பல சித்திரங்களும் கதைகளும் விகட துணுக்குகளும் படித்து முடித்தான். எல்லாவற்றிலும் மாப்பிள்ளை என்பவன் தன்னை போலவேதான் மோதிரம், பட்டு வேஷ்டி, விசேஷ மரியாதைகள், மனைவியோடு சரச சல்லாபங்கள் யாவும் எதிர்பார்த்து வந்திருந்தான். எல்லோரும் அநேகமாக மாமனார் மீது கோபித்து கொண்டாலும் மனைவியிடம் அழகாகத்தான் பழகினார்கள் என்பதை படித்த போது கணேசனின் மனம் உறுத்த தொடங்கியது. வாணி மிகவும் அழகு வாய்ந்தவள். வெறும் புற அழகு மட்டுமல்ல, அவள் குரல், பேச்சு, அடக்கமான நடை, குணம் எல்லாம் சோபிதமாக இருந்தன. அந்த அழகை எல்லாம் இன்னும் சற்று நேரம் பருகி இன்புறாமல் அவளை விரட்டிவிட்டோமே என்ற கணேசன் இப்பொழுது கலக்கமுற்றான். ஆனால் இரவு போஜனம் முடிந்தும் கூட வாணி அவன் கண்களில் தென்படவே இல்லை. படுக்க செல்லும் முன் நரசிம்மன் வெள்ளி டம்ளரில் பாலை கொண்டு வரவும் கணேசன் மெதுவாக கேட்டே விட்டான். வாணி எங்கே? வாணியா? தோ வர சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு உடனே மறைந்தான் நரசிம்மன். வாணி வரப்போகிறாள். அவளிடம் எப்படியெல்லாம் அன்பாக பேச வேண்டும் என்று யோசித்து கொண்டிருந்த கணேசன் கீழே முற்றத்து அருகில் கூடத்தில் குரல்கள் கேட்பதை அறிந்து மெதுவாக மொட்டை மாடிக்கு சென்று முற்றத்து வழியாக எட்டி பார்த்தான். வாணி கண்களை துடைத்து கொண்டு தலையை அசைத்து கொண்டிருந்தாள். நரசிம்மன், அவன் பெற்றோர் யாவரும் வாணியை சமாதானப்படுத்துவதில் முனைந்திருந்தனர். அசடு போல இருக்கக்கூடாது, கண்ணை துடைத்து கொண்டு அழகாக பொட்டிட்டு கொண்டு கிளம்பு என்ற தகப்பனார் புத்தி சொல்லி கொண்டிருந்தார்.
பயம் என்னடி, இன்னமும் அழுது கிழுது அவரை கோபமூட்டி வைக்காதே என்றாள் தாயார். வாடி பைத்தியம், நான் கொண்டு விட்டு வருகிறேன் என்றான் நரசிம்மன். கணேசன் தன் அறையில் வந்து உட்கார்ந்தான். வாணி வருவதற்கு நேரமாகிவிட்டது. அவள் வந்தபோது அவனுக்கு அரை தூக்கமாக இருந்தது. நினைத்தபடி அவனால் உற்சாகமாக பேச முடியவில்லை. அவளையே பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் போது உறங்கிவிட்டான். அவள் எழுந்து சென்றதே அவனுக்கு தெரியாது. மறுநாள் காலை நரசிம்மனும் வாணியும் வந்து எழுப்பிய போது கணேசனால் கண்களையே திறக்க முடியவில்லை. எனக்கு இரவிலேயே ஜுரம் வந்துவிட்டது போலிருக்கிறது, கண்கள் எரிகின்றன என்றான். அதைத் தொடர்ந்து 3 நாட்கள் அடித்த கடுமையான காய்ச்சலுக்கு பிறகு இன்றுதான் அவன் நினைவு பெற்று பேசினான். சற்றே திரும்புங்கள், முதுகை துடைக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருந்தான் நரசிம்மன். அப்பாவும் அம்மாவும் எந்த ஊருக்கு போயிருக்கிறார்கள் என்று மீண்டும் கேட்டான் கணேசன். நரசிம்மன் கணேசனுக்கு மாற்று உடையை கொடுத்து கொண்டே அவனை நிமிர்ந்து பாராமல் கீழ் நோக்கியபடியே மெதுவாக பேசினான். காய்ச்சல் வேகத்தில் 2 நாட்களாக உங்களுக்கு நாங்கள் கூப்பிட்டால் கூட தெரியவில்லை. நேற்று உங்கள் பெயருக்கு அவசரம் என்று போட்ட கடிதம் ஒன்று வந்தது. வெகு நேரம் வரை பிரிக்க வேண்டாம் என்றுதான் இருந்தோம். ஆனால் என்ன அவசரமோ என்ற கவலையில் பிரித்தோம். உங்கள் தகப்பனார் எழுதியிருந்தார். உங்கள் தங்கைக்கு திடீரென்று உடம்பு அதிகமாகி உடனே ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டி வந்ததாம். அங்கே அவள் பிரசவித்தாளாம். உங்களுக்கு மருமகன் பிறந்திருக்கிறானாம். சௌக்கியமாம். சற்று முன்தான் தந்தையும் வந்தது. சரி, உங்கள் பெற்றோர் அங்கேயே போயிருக்கிறார்கள் என்று கேட்டான் கணேசன். ஆமாம், உங்கள் தங்கைக்கு அதிகமாகிவிட்டதாம். அவள் கணவன் உடனே ஆர்ப்பாட்டம் செய்தாராம். அந்த கலவர நெருக்கடியில் உங்கள் பீரோவை திறந்து அதில் இருந்து 200 ரூபாயை எடுத்து செலவழித்து விட்டார்களாம். ஆ, அது என் ஆபீஸ் பணமாயிற்றே. ஆமாம், அது பிறகுதான் தெரிந்ததாம். உங்கள் சிநேகிதர் சேதுராமன் என்பவர் வந்து பணத்தை கேட்டபோதுதான் அறிந்து கொண்டார்களாம். உங்களை உடனே புறப்பட்டு வரும்படி உங்கள் தகப்பனார் எழுதியிருந்தார். உங்களுக்கோ தாப ஜுரம். பிறகு என் தகப்பனார் 200 ரூபாயை எடுத்துக்கொண்டு என் தாயாரையும் உங்கள் தாயாருக்கு சகாயத்துக்கு அழைத்து போனார் என்று கூறிவிட்டு கணேசனையே உற்று நோக்கினான் நரசிம்மன். கையில் ஹார்லிக்ஸுடன் அங்கே வந்த வாணி அண்ணன் விஸ்தரிப்பதை கேட்டு அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டாள். பிறகு அச்சந்தர்ப்பத்தை சமாளிப்பவள் போல பேச முன் வந்தாள். அப்பாவும் அம்மாவும் சீக்கிரம் வந்து விடுவார்கள். சமையலுக்கு ஆள் வந்து விட்டால் நான் ஒன்றும் வேலை செய்ய போக மாட்டேன் என்று சிறு குழந்தை போல அவள் மொழிந்ததை கேட்க கணேசனுக்கு என்னமோ போல இருந்தது. இந்த ஹார்லிக்ஸை சாப்பிடுங்கள் என்ற நரசிம்மன் கணேசனை வற்புறுத்தினான். அதற்குள் டாக்டர் வந்தார். கணேசனை பரிசோதித்துவிட்டு மருந்து எழுதி கொடுத்து விட்டு போனார். நாளைக்கு ஊருக்கு போகலாம் சார் என்றார் டாக்டர். நரசிம்மனும் வாணியும் மிகவும் பயந்தபடி கணேசனை நோக்கினார்கள். உடம்பு நன்றாக குணமாகாமல் எப்படி அனுப்புவது? நிதானமாக போகிறார். என்ன அவசரம் என்று குழறினான் நரசிம்மன். கணேசன் இவ்வளவுக்கும் பதில் சொல்லவில்லை. அவன் சுவர் பக்கமாக திரும்பி படுத்து கொண்டான். அவன் மனம் தீவிரமாக வேலை செய்ய தொடங்கியது. வெகு நேரம் கழித்து ரசம் சாதம் பிசைந்து எடுத்துக்கொண்டு அண்ணனும் தங்கையும் வந்தனர். கணேசன் எழுந்து உட்கார்ந்தான். நரசிம்மன், உன்னை ஒன்று கேட்கப் போகிறேன் என்று ஆரம்பித்தான். என்ன, கேளுங்களேன். என்னை கண்டதும் சிங்கத்தை பார்த்தது போல ஏன் நடுங்குகிறீர்கள் நீயும் வாணியும்? பதில் ஒன்றும் வரவில்லை. வாணிதான் அகமுடையாள் என்று பயப்படுகிறாள். மைத்துனன் நடுங்குவதை இங்குதான் பார்த்தேன் என்றான் கணேசன். வாணி என் ஒரே தங்கை. அவள் நடுக்கம் என் நடுக்கமாக மாறுவது இயல்புதானே என்று கேட்டுவிட்டு சிரித்தான் நரசிம்மன். அண்ணா என்ற ரகசியமாக கடிவாளத்தை எடுத்தாள் வாணி. கணேசன் அவர்களை கவனித்ததாகவே தெரியவில்லை. சாதத்தை சாப்பிட்டு கொண்டே அவன் பேசலானான். கொஞ்ச நாழிகையாக யோசித்து பார்த்தேன். சொல்லட்டுமா? எனக்கு தோன்றியதை சொல்லுங்கள் என்றான் நரசிம்மன். சொல்லுங்கள் என்று சொல்ல வேண்டாம், நீ என்று குறிப்பிட்டால் போதும். நரசிம்மன் ஆச்சரியப்பட்டான். ஆனாலும் அது வெளியே புலப்படவில்லை. நான் யோசித்து பார்த்தேன். ஒவ்வொரு புது மாப்பிள்ளையும் தீபாவளிக்கு முந்தின நாளும் தீபாவளி என்றும் வந்தால் போதாது, தீபாவளிக்கு பின் இருந்து பார்க்க வேண்டும். இன்று காலையில் யார் யாரோ பாக்கிக்காரர்கள் வந்து நச்சரித்தனர் அல்லவா என்று கேட்டான் கணேசன். இருக்கும் என்று பட்டும் படாமலும் பதிலளித்தான் நரசிம்மன். இருக்கும் என்ன, இருந்தது. என் காதால் கேட்டேன். நான் எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், வீடு என்றால் இப்படித்தான் இருக்கும். புது மாப்பிள்ளை வருகிறான் என்று எவ்வளவோ செய்கிறார்கள். ஆனால் மாப்பிள்ளையாகவோ சம்பந்தியாகவோ வருகிறவர்கள் கண்களில் அதெல்லாம் படுவதில்லை. குற்றமும் குறையுமே படுகின்றன. தீபாவளிக்கு பின் இருந்தால் அல்லவா அவர்களுடைய நெருக்கடி தெரியும்
என்றான் கணேசன். எப்படி பதில் சொன்னால் எப்படி பாயுமோ என்று எண்ணினான் போலும் நரசிம்மன். அவன் வாயே திறக்கவில்லை. தோபார், நான் நேற்று வரை என்ன ஆர்ப்பாட்டம் செய்தேன். மறுநாளே காய்ச்சல் வந்தபோது ஆள் இருக்குமிடம் தெரியவில்லை. உடலில் தெம்பு இருக்கும் வரையில்தானே அதிகாரம் ஆர்ப்பாட்டம் எல்லாம். நான் அப்படி இருக்கும்போது கடிதத்தில் கண்டதை பார்த்து எங்கள் குடும்ப கஷ்டத்தை தன் கஷ்டமாக பாவித்து உன் தகப்பனார் ஓடி இருக்கிறார். அதல்லவா மனித தன்மை என்றான். வாணி நிம்மதியுற்ற பெருமூச்சு விடுத்தாள். சற்று தைரியம் கொண்டவளாக கணவனும் அண்ணனும் இருந்த கட்டில் அருகில் தரையில் அமர்ந்தாள். நீங்கள் மிகவும் பெரிய மனிதர்கள். உங்களை அனாவசியமாக புண்படுத்தி விட்டேன் நான். அதற்குத்தான் புத்தி கற்பிக்க கடவுள் எனக்கு இந்த காய்ச்சலையும் எங்கள் வீட்டில் கலவரத்தையும் உண்டு பண்ணியிருக்கிறார். கணேசன் குரல் கரகரத்தது. நீங்கள் அப்படியெல்லாம் பேசக்கூடாது. மனிதர்கள் அறிமுகமாவதற்கு முன் எப்படியெல்லாமோ இருப்பதுதான். சிலர் மாப்பிள்ளைகளை உதாசீனமாக நடத்துவார்கள். அதனால் என்றான் நரசிம்மன். எனக்கு சரி சமமான வயதாக இருந்தும் உன்னிடம் மரியாதை குறைவாக நடந்து கொண்டேனே. அப்படியும் நீ என்னிடம் அன்புடனே நடந்து கொண்டாய். காரணம் என்ன? வாணியின் சுகம் என் கையில் இருக்கிறதே என்ற கவலையில் எதையும் நீ பொருட்படுத்தவில்லை என்று உள்ளம் நெகிழ்ந்து கூறினான் கணேசன். மறுநாளே வாணியின் பெற்றோர் வந்தனர். மாப்பிள்ளையின் குணத்தில் மாறுபாடு ஏற்பட்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியமும் ஆனந்தமும் கொண்டனர். சுலோச்சனா சௌக்கியமாக இருக்கிறாள் அப்பா என்றார் மாமனார். நீங்கள் போனீர்கள் என்று கேட்டவுடனே என் கவலை விட்டுவிட்டதே என்ற பதில் அளித்தான் கணேசன். வாணி நன்றாக சமைக்கிறாள் என்றான் கணேசன். வாணி நாணி கோணி கொண்டாள். அப்பொழுது நான் உன் வீட்டுக்கு வந்தால் பட்டினிதான். இந்த வாணியின் மோசமான சமையல் உனக்கு பிடித்து விட்டதே என்று கேலியாக பேசினான் நரசிம்மன். அடே நரசிம்மா, சும்மா இருடா என்ற கதவிடுக்கில் இருந்தபடி எச்சரித்தாள் நரசிம்மனின் தாயார். அதெல்லாம் கோபித்துக் கொள்ள மாட்டேன் மாமி என்றான் கணேசன். அதை ஆமோதிப்பது போல கோயில் மணி அடித்தது. ஆனந்த விகடன் இதழில் 1954 வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.